பிரச்சனை. காதலுக்கு சாதி மட்டும் பிரச்சனை இல்ல. சாதியும் பிரச்சனை தான். ஆனா அத தாண்டி நெறையா பிரச்சனைகள் காதலுக்கு இருக்கு. இப்ப எங்க ஊர்ல இப்ப நானும் ஒரு பொண்ணு லவ் பண்றோம் அப்படின்னா, நாங்க 2 பேரும் ஒரே சாதியா இருக்கணும். ஒரே சாதியா மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல. இப்ப எங்க ஊர்லலாம் எங்க சாதியில கிளை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ நான் லவ் பண்ற பொண்ணும் ஒரே கிளையா இருந்தா கட்டி வைக்க மாட்டாங்க. அண்ணன் தங்கச்சி மொறன்னு சொல்லி கட்டி வைக்க மாட்டாங்க. வேற வேற கிளையா இருக்கணும். சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா கூட ஒரு கட்டத்துக்கு மேல ஏத்துக்குவாங்க. ஆனா அந்த கிளை விட்டு கிளை கல்யாணம் பண்ணோம் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதே மாரி பொருளாதாரம் ஒரு பிரச்சனையா இருக்கும். பொண்ணு வீடு வந்து வசதியா இருக்கும், பையன் வீடு வசதி கம்மியா இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். இல்ல பையன் வீடு வசதியா இருக்கும், பொண்ணு வீடு வசதி கம்மியா இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனையா இருக்கும். இப்ப இந்த பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்ப இந்த பொருளாதாரத்தையும் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்து வயசு. இப்ப நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். நான் எங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ண லவ் பண்றேன்னா, அப்ப ஒரே கிளாஸ்ல இருக்க பொண்ண லவ் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். அது லவ் பண்ணும்போது பிரச்சனை இல்ல. ஆனா கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. பையனுக்கு லேட்டா கல்யாணம் பண்ணுவாங்க. இந்த வயசு பிரச்சனையும் தாண்டி வந்தோம் அப்படின்னா, ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. சாதக பிரச்சனை, சாதக பொருத்தம் இருக்கணும். சாதக பிரச்சனைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ இங்க காதலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு.